மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 50 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். சிட்டம்பட்டி சுங்கச்சாவடியில் நடந்த சோதனையின் போது அவ்வழியே வந்த தனியார் சொகுசு பேருந்தில் ராதா என்ற பயணியிடமிருந்து அந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. அதேபோல விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் அச்சக உரிமையாளர் பாஸ்கர் என்பவரிடமிருந்த 6 லட்சம் ரூபாயையும் தேர்தல் அலுவலர்கள் பறிமுதல். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியை அடுத்துள்ள ஆணையூர் அரசு பள்ளிக்கு அருகே ஆபத்தான நிலையில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அகற்ற கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 40 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட அந்த நீர்த்தேக்க தொட்டி பராமரிப்பு இல்லாமல் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இதுகுறித்து ஆணையூர் ஊராட்சி மன்ற தலைவர் முனியம்மாளிடம் கேட்டபோது மாவட்ட நிர்வாகத்திடமிருந்து அனுமதி கிடைத்ததும் அகற்றப்படும் என தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள திருத்தங்கலில் உணவு தரவில்லை என கூறி தந்தையின் கழுத்தை அறுத்துக் கொண்ட தொழிலாளியை காவல்துறையினர் கைது செய்தனர். விவசாயி சுப்பையாவின் மகன் ஜெயச்சந்திரன் மைசூரில் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். விடுமுறையில் வீட்டிற்கு வந்த அவர் வீட்டில் சாப்பிட ஒன்றுமில்லாத ஆத்திரத்தில் தந்தை சுப்பையாவின் கழுத்தை அறுத்துக் கொன்றார் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.